ரீசெண்டாக சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, இந்த விஜயண்ணனுடைய விவாகரத்து விஷயம்தான். விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் ஏதோ பிரச்சனை. அதனால வேண்டி அவங்களுக்கு விவாகரத்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சொல்லும் பொழுது, சில பேர் என்ன சொல்றாங்க, அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர் ஆயிட்டாரு. பொது நலத்துக்கு சேவை செய்யறதுக்காக வந்துட்டாரு. அதனால வேண்டி அவருடைய பெர்சனல் கருத்துக்களை வந்து நம்ம எதையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். சரிங்களா? நீங்க எல்லாம் வந்து பெர்சனல் கருத்துக்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல. நான் ஒன்று சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு ஏசியோ டிவியோ ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை பார்க்குறதுக்கு ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்றீங்க. அதில் வந்து ஒரு 10 ரூபா பொருள் சேஞ்ச் பண்ணால் போதும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 2000 ரூபாய்க்கு அந்த இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 10 ரூபா பொருளை மட்டும் மாற்றி போட்டு இப்போ டிவி நல்லா ஓடுது. நீங்கள் அவர் ஏமாத்திட்டாருன்றதை பார்ப்பீங்களா, இல்லைன்னா டிவி நல்லா ஓடுதுங்கிறத பார்ப்பீங்களா? இது வந்து உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த முறை நீங்கள் அந்த ஆள்கிட்ட உங்கள் டிவியை கொடுப்பீங்களா, இல்லை உங்கள் ஏசியை கொடுப்பீங்களா? டிவி கரெக்டாக பார்த்துட்டாருல, அது ஒரு பொது நலம் தானே, அதை சரியாக செஞ்சுட்டார்ல. அப்போ டிவி இருந்தாலும் திருநாளும் பரவாயில்லப்பா, டிவி கரெக்டாக செஞ்சு கொடுத்துரும் அப்படின்னா நம்ம டிவி எல்லாத்திட்டையும் கொடுக்குறோம், ஏசி அப்படி கொடுக்குறோமா? ஒரு 1000 2000த்துக்கே வந்து அவன் கண்ணியமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னா ஒரு பெர்சனல் விஷயங்கள் நம்ம எல்லாம் பார்க்குறோம். ஆனால் ஒரு அரசியல் தலைவருக்கு மட்டும், ஒரு சினிமாக்காரனுக்கு மட்டும் ஏன் பெர்சனல் காரணங்களை பார்க்கக்கூடாது? பெர்சனல் காரணங்கள் என்ன அப்படின்னா, அவன் எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் அவன் பொது வெளியிலையும் நடந்துக்குருவான். ஒரு மிலிட்ரி மேன்ஸு பிஃபோர் போருக்கு முன்னாடி எப்படி ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ அந்த ட்ரைனிங் வச்சு தான் அவங்க போரில் நடந்துக்கிற முடியும். ட்ரைனிங் வேற மாதிரியும் போர் வேற மாதிரியும் அவங்க சண்டை போட முடியாது. அதனால பெர்சனல் கேரக்டரை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்புங்க. பெர்சனல் கேரக்டரை விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் சரி. அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே அந்த பெர்சனல் கேரக்டரை பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் பண்றோம். அப்போ இது மட்டும் என்ன?